வணக்கம். இது உங்கள் சுரேஷ் பாம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து 5 குட்டி பிடிக்கிற மாரி இருந்தோம். 3வது பேட்ச்சு. இப்ப அன்னைக்கு பார்த்ததுல 7 குட்டி பிடிச்சவங்க அப்படின்ட்டாங்க. 2 குட்டி எதுக்கு விட்டு போறீங்க? சேர்த்து 7 குட்டிய பிடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அதனால நம்ம அன்னைக்கு குட்டிய மட்டும் பார்த்துட்டு அட்வான்ஸ் மட்டும் குடுத்துட்டு போயிருந்தோம். 5 குட்டி நம்ம பிடிக்கிற மாரி வந்தோம். ஆனா அவங்க 7 குட்டி இருக்கு. 7 குட்டி பிடிச்சவங்க 2 குட்டிக்காண்டி எதுக்கு இது பண்றீங்கன்னாங்க. சரின்ட்டு நாங்க மொத்தமா குட்டிக்கு அட்வான்ஸ் குடுத்துட்டு வந்தாச்சு. ஜோடி பார்த்தீங்கன்னா ரூ. 12,000. ஒரு குட்டி ரூ. 6,000 ரேட்டு விழுகுது. மொத்தம் 7 குட்டி. பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி விலை ரூ. 6,000. மொத்தம் 7 குட்டி. கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு விலை செய்யலைன்னு நீங்கள் கமெண்டில் திட்டாதீங்க. ஒரு குட்டியோட விலை ரூ. 6,000. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியை பிடிக்க வந்திருக்கோம். குட்டியை நம்ம பிடிக்க வந்திருக்கோம். இது எங்க ஊருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் தம்பிவெட்டின்னு ஊர். நாங்கள் இருக்கிறது அங்கே தான் கொஞ்சம் இந்த கடை பக்கத்தில் விட்டுருக்காங்க. மலை பக்கத்தில் விட்டுருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் தம்பிவெட்டி இந்த கடை இருக்கிற இடம். இப்போ எப்பயும் போல தான் அன்னைக்கு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா குட்டியை பூரா சின்ன சின்ன பொடி குட்டி பார்த்தீங்களா, அந்த பூவெல்லாம் பிடிச்சி அந்த குடுக்குள்ள விடுவாங்க. எதுக்குன்னா இதை பிடிச்சி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் பறிச்சுடுவாங்க. மேய்ச்சல் பறித்தாங்கன்னா திருப்பி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 6 மணி 6:30 ஆகும். போயிட்டு அப்புறம் அந்த அது தண்ணிக்கு அந்த குட்டிக்கு உள்ள வேப்பங்க இது கட்டியிருப்பாங்க. அது தண்ணிக்கு அந்த வேப்பந்தலையை அந்த குட்டியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அடுத்து 6:30க்கு போயிட்டு 6:30க்கு விட்டாங்க. குட்டியை சொல்லுவாங்க. அதோட தாயிட்டு போய் பால் குடிச்சுக்கிறோம். இப்போ இந்த ப்ராசஸிங்காக முடிச்ச பிறகு நமக்கு இந்த 7 குட்டி பிடிச்சிடுவாங்க. இப்போ நம்ம பிடிச்சிட்டு வந்துட்டோம் 7 குட்டி. இந்த 7 குட்டியில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்து இந்த குட்டி வெளியே இப்போ ஒரு இடம், இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பழக்கம் புதுசு. அதனால் வெள்ளாடு கூட வெளியே போயிடுச்சுன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் செம்பரியாடு வெளியே போயிடுச்சுன்னா பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளை கிறங்கடிச்சிடும். அதுக்கு சுற்றி வலை கட்டுறாங்க. அந்த ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு குட்டி பிடிக்கலாம். அதுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நம்ம எங்கேயாச்சும் போயிட்டோம், நாய் வந்துச்சுன்னா கடிச்ச ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும். போன மட்டும் அப்படிதான் நம்ம பார்த்தீங்கன்னா நாய் உள்ள அந்த வேலை நம்ம இருந்ததுனால விரட்டி விட்டோம். அந்த 2 குட்டியை கடிக்க இருந்துச்சு. அதனால் நீங்களும் குட்டி பிடிச்சிங்கன்னா முதல்ல அதுக்கு சேஃப்டி எவ்வளோக்கு சேஃப்டி இருந்தால் நம்ம முதல்ல மிச்சமாகும். முதலுக்கு மோசமாயிடும். அதனால தான் சுட்டி இப்போ வலை கட்டுறாங்க. நல்லா சேஃப்டியாக இருக்கும். நம்ம அடுத்த ப்ராசஸ் 7 குட்டி பிடிச்சாச்சு. நான் இதுக்கு நம்ம டானிக்கு கால்சியம் டானிக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அது வாங்கணும். அடுத்து பருத்தி விதை, குச்சி புண்ணாக்கு, துவரந்தூசி, கோதுமை தவிடு, இந்த மாதிரி நம்ம பல்க் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மிச்சம் இதுவா கொஞ்சம் லாபம் வரும். நம்ம லூஸ்ல வாங்கினா அவ்வளோ லாபம் வராது. அதனால பல்க் எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு இப்போ நம்ம வந்துருச்சோம்னா இப்போ வந்தோடனே இன்னைக்கு வந்திருக்கு. நான் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சளி டானி குடிப்போம். சளி மருந்து கொடுத்த உடனேவும் அடுத்து ஒரு வாரத்தில் நம்ம குடல் புழு நீக்கம் கொடுத்துருவோம். அதுக்கடையில் கொஞ்சம் அந்த குட்டியை நம்ம பழக்கணும். இப்போ ஒரு 3 நாளைக்கு மட்டும் புல் அந்த மாதிரி போட்டுக்கணும். அந்த 3 நாள்லேயே அதை பழக்கப்படுத்திடணும். பழக்கப்படுத்தி நம்ம காலையில் மக்காச்சோளம், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் துவரந்தூசி, குச்சி புண்ணாக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். மதியம் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கோல் போடணும். பிடிக்க மழை கொடுக்கலாம். போன இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 இடமே அடர் தீவனம் கொடுத்தோம். ஆனால் அந்த வட்டம் தீவன முறையை மாற்றணும். காலையில் அடர் தீவனமும், மதியம் நைட்டு சாயந்தரம் அடர் தீவனமும், மதியம் பார்த்தீங்கன்னா கூளம் போடணும். அந்த மாதிரி இந்த பேஜில் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே பேஜ்
நம்ம ஒரு 9 குட்டி எடுத்தோம். 9 குட்டியில வந்து இறப்பு வீதம் இல்லை. அதனால வந்து நமக்கு இந்த இது இல்லை. இப்போ 2வது பேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இல்லைன்னா 2 குட்டி பிடிச்சோம். அதுலேயும் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த 2 இது பார்த்தீங்கன்னா 3 வந்து நாங்கள் அடை தீவனம் கொடுத்தோம், வைக்கோல் எதுவும் கொடுக்கல. அதனால இந்த ஒருத்தவங்க ஐடியா கேட்டது என்ன சொன்னாங்கன்னா, காலையில் அடை தீவனம் கொடுங்க, சாயந்தரம் வந்து அடை தீவனம் கொடுங்க, மதியம் மட்டும் நீங்கள் வந்து வைக்கோல் கொடுங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். வெயிட் கெயின் ஆகுமான்னு கேட்டோம், கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னாங்க. இதே ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த கெட்டுற வேலை நடந்துகிட்டே இருக்கு, அதை நல்லா கரெக்டாக கட்டிடணும். அப்படின்னாத்தே வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி. ஏன்னா ரொம்ப பொடி குட்டி இல்லையா, அசாம வந்து எதுக்குள்ளாச்சும் ஓடிக்கலாம், இடமும் புதுசு, போட்டு அழிஞ்சிட்டு இருக்க முடியாது. முதல் குட்டி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம்.